குட் மார்னிங். சண்டே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம். ரவை உப்புமா பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ முதல் கட்டமாக நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பச்சை மிளகா போட்டு கேரட் போட்டு ஒரு பல்லாரி போட்டு கொஞ்சம் பருப்பு போட்டிருக்கேன். அடுத்து கொஞ்சம் மஞ்சள் பொடி போடணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். கொஞ்சோன்னு மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். மஞ்சள் பொடி போட்டாச்சு. நல்லா கிண்டிக்கிறேன். மஞ்சள் பொடி போட்டோடனே கலர் மாறுது. கேரட் ஒரு கேரட் போட்டிருக்கோம். கேரட்டு, பச்சை மிளகா, ஆனியனு, பருப்பு, கடுகு, ஆயில் ஊற்றி இந்த மிக்ஸ் ரெடி பண்ணுறோம். ரவா தனியாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஆல்ரெடி வறுத்த ரவா தான். கொஞ்சம் வேகட்டும். இப்போ ஓரளவு நல்லா எல்லாமே வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணி ஊற்றி வச்சு இப்போ ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சுருவோம். ஃபுல் ஃப்ளேம் வச்சுருவோம். கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ தேவையான அளவு சால்ட்டு போடுறோம். சால்ட்டு போட்டாச்சு. இப்போ கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கொதிச்சதுக்கப்புறம் ரவை போடுவோம். இன்றைக்கி சண்டேங்கிறதுனால வீட்டு ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் பார்க்கணுன்னு நம்ம டிசைட் பண்ணியிருக்கோம். அதனால் மேலெல்லாம் ரொம்ப தண்ணி இதாகி போயிருக்கு. பெயிண்டர்லாம் பார்த்திங்கன்னா ரேட்டு விலை ரொம்ப கம்மியாக அந்த சம்பளம்லாம் கேட்குறாங்க. அதனால் நம்மளே பெயிண்ட் அடிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான லேடரு இந்த இருக்குது. ஒரு பகுதியை அடித்து முடிச்சிருக்கோம். இந்த இருக்குது நல்லா ஒயிட்டாக இருக்குது பார்த்திங்களா. இந்த பெயிண்ட்டு ப்ரஷெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். நம்மளே பெயிண்ட் அடிக்க ஆரம்பித்தாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. இது நான் இன்றைக்கி காலையில் அடித்த பெயிண்ட்டு. இது அடிக்காத ஏரியா, இது அடித்த ஏரியா. இந்த ஏரியாலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கணும். இந்த பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக கவரப் பண்ணியிருக்கிறோம். மேலே ரூஃபில் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நம்ம ஏணி லேடர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணுவோம். ஆமாம், இப்போ கொதிச்சிட்டான்னு பார்ப்போம். கொதிக்கலை, வெயிட் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இங்கே ஒருத்தவங்க பாட்டு கேட்டுக்கிட்டே பாத்திரம் விளக்கிக்கிட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் வந்து காலையிலே ஹோம்ஒர்க் பண்ணுறாரு. ரொம்ப சின்சியராக ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆமாம் ஆமாம், ஹேண்ட் ரைட்டிங்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு பசிக்கிறதுனால பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு திருப்பி நம்ம பெயிண்டிங் ஜாப்பை கண்டினியூ பண்ண போகிறோம். அதனால் நல்லா இப்போ சார்ஜ் பண்ணிக்கிடுவோம். இன்னும் கொதிக்கலை, வெயிட் பண்ணுவோம் கொதிக்கிற வரைக்கும். இப்போ நல்லா ஓரளவு கொதிச்சிருச்சு. நல்ல பச்சை வாடை நல்லா இருக்குது. கருவேப்பிலை வாடெல்லாம் அடிக்குது. நம்ம இன்னும் மல்லி இலெல்லாம் வச்சுருக்கோம். அது ஃபைனலாக நம்ம போட்டுக்கிடுவோம். இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ ரவையை நான் போடுறேன். ரவையை போட்டாச்சு. நல்லா கிண்டுறேன். இப்போ வந்து ரவை போட்டதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சிட வேண்டியதான். ஏன்னா இன்னி வந்து வேகமாக வேக வைக்கக்கூடாது. மைல்டாக வேக வைக்கிறோம். இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றணும். இந்த ரவை போட்டோன்னே நல்லா அது ஒரு மணம் கிடக்கு. நல்ல மணமாக இருக்குது. மூணு பேருக்கு இது போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிரேக்ஃபாஸ்ட்டு. இப்போ ஒரு கைட்டை என்னால் கிண்ட முடியல. நான் 2 கைட்டு இப்போ ஒன்று பிடிச்சிக்கிட்டு நல்லா கிண்டி விட்றேன், இல்லாட்டா அடி பிடிச்சிருவோம். இப்போ நல்லா கிண்டியாச்சு. ஆல்மோஸ்ட் நல்லா கட்டி ஆயிடுச்சு. நல்லா தண்ணியாக இருந்தது. இப்போது ஃபைனல் டச்சில் லைட்டாக மணம் இன்னும் கொஞ்சம் கூட்டுறதுக்காக நான் 1 ஸ்பூனு நெய் ஊற்றுறேன்.
கொஞ்சம் நல்ல மனம் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கோம். இது 3 தடவை நான் எடுத்து விட்டுருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக வந்ததுனால. நெய் 2 ஸ்பூன் ஊற்றியாச்சு. இப்போ நல்ல மனம் நல்லாயிருக்கு. ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லி இலை இது எல்லாமே போட்டதுனால நல்ல ஒரு பச்சை வாடை நல்லாயிருக்கு. இப்போ ஆல்ரெடி மஞ்சள் தூள் வேறு போட்டிருக்கோம், ரவை போட்டுட்டோம், நல்லா வெந்துருச்சு. இப்போ மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா கிண்டிக்கிறோம். அந்த நெய் போய் ப்ராப்பராக போய் எல்லாத்துலேயும் போய் உட்கார்றதுக்கு. அப்புறம் ஃபைனலாக நம்ம சாப்பிட வேண்டியதான், டேஸ்ட் பண்ண வேண்டியதான். இப்போது நல்ல அருமையாக வந்துருச்சு. நம்ம அடுப்பையும் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ண வேண்டியதான். இதில் ஒரு விஷயத்த நான் மிஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் நம்ம எண்ணெயை விட்டு ஆரம்பத்தில் வறுக்கும் போதே 4 முந்திரி பருப்பு போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அப்புறமா தான் ஞாபகம் வந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து கேரட் மட்டும் இல்லை, பீன்ஸு போட்டுக்கலாம். காய்கறிகளை அப்படியே வேக வச்சு சாப்பிட்ற மாதிரி, உப்புமா கூட போட்டு சாப்பிட்ற மாதிரி. அதே மாதிரி மிளகாய் வந்து நல்லா பெரிய மிளகாயாக போடணும். ஏன்னா உப்புமா சாப்பிட்றத வெறுத்துருவாங்க. நல்லா பெரிய மிளகாய் போட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஈஸியாக சாப்பிடுவாங்க, ஈஸியாக வெளியே எடுத்து வச்சிடலாம். நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கொதிக்க விடும்போதே அந்த மிளகாவுடைய எஃபெக்ட்ஸ் எல்லாம் நமக்கு வந்துடும் கீழே அதில். ஸோ அப்படினால இப்போ நம்ம டேஸ்ட் பண்ண போவோம், சாப்பிட போவோம். ரொம்ப பசிக்கி. ஆமாம், இங்கே ஒருத்தர் ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். திடீர்னு பார்த்தா அவருடைய பெட்டு கூட விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பெட்டு இவர் லாஸ்ட் வீக்கு 500 ருபீஸுக்கு அவரோட ஃப்ரெண்டு ரெஃபரன்ஸில் போய் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. ஆமாம், 3000 ருபீஸ் ஒர்த்து குட்டி வந்து 500 ருபீஸ்க்கு டிஸ்கவுண்ட்டில் வாங்கிட்டு வந்திருக்காராம். அவருக்கான பிஸ்கெட்ஸு இதாக இருக்குது, அவருக்கு மில்க்கு இதெல்லாம் இருக்குது. இது வந்து இங்கே 2 நாய் இருக்குது. எது 2 நாயை நீங்களே பார்த்துக்கோங்க. இங்கே சரி, நம்ம சாப்பிட போவோம். அவங்க வேலையை பார்க்காங்க. டேய் வராடா, போடா, போடா, டேய் இங்கே வராத, டேய் உனக்கு படி ஏற தெரியாடா, எப்படா கற்றுக்கிட்ட? 1 வீக் தான் ஆகுது. கண் இப்போ 3 நாளைக்கு முன்னாடி தான் கண் திறந்துச்சு. ஆனால் அவள் உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. சரி, அவங்க வேலையை நம்ம பார்க்கட்டும், நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். ஹோம்ஒர்க்கு காலையிலே தமிழ் முடிச்சிருக்காங்க, முடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். பார்ப்போம், நம்ம சாப்பிடலாம். கொஞ்சம் நேரம் ஹெட்லைன்ஸ் பார்த்துட்டு. ஹாப்பி சண்டே, ஹாப்பி உப்மா சண்டே.